அது ஒரு தம்பி நகைச்சுவையா போட்டிருந்தாரு. மெஸ்ஸியோடு மோது புஸ்ஸியோட போடாதே மோதாதே அப்படின்னு போட்டிருந்தான். அது ராஜாவை தொடரணும்னா எங்களை தாண்டி தொடுங்க. உண்மைதான். என்னை தாண்டி தான் என் தலைவன் பக்கத்திலேயே போக முடியும். இப்படி சொல்லும்போது கூட நாம ஏதோ அப்பர் ஹேண்ட்ல இருக்கிற மாதிரியும் அது ஒரு சின்ன செல்ல திமிர் கூட வந்துருதுல்ல, அது கூட எங்க தலைவருக்கு பிடிக்காது. 2 இயர்ஸ்ல பாருங்க கம்ப்ளீட் சேஞ்ச் இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அது வெளியே இருக்கிறவங்க 1000 சொல்லலாம். எங்க தமிழ்நாட்டோட சொத்துங்க அது. அனதர் 15 to 20 இயர்ஸ் மேலே இங்கே நடக்க போகுதுங்க நம்ம தலைவரோட ஆட்சி. அவங்க ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோ ரீச் அவுட் பண்ணிட முடியுங்களா? அதனால தான் அவங்க வெளியே எழுந்துச்சு நடந்து போகிறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன பிறகு நாங்கள் தான் அவரோட ஃப்ரெண்ட் ஆர்மி கிட்டலாம் வர வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாடு சொத்துங்க அது. வாய் பேச்சோடு நிறுத்திக்க வேண்டியது தான். உள்ளெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். அது விஆர் ஷீல்டு. பேசுனா ஜெயலலிதா வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுலாம் நிறைய பார்க்க முடியுது. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த இது? அது ஒரு பெரிய கொடுப்பனை தான். மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வதும் நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது அது மிகப்பெரிய கொடுப்பனை. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லா பெண்களுக்குமே அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்களுடைய ஆளுமை தன்மை, அவங்க திறமை, அவங்களுடைய தைரியம் எல்லாம் எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். அவங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாங்க. ஊழலற்ற ஆட்சி இருக்குமா? கண்டிப்பா வருமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் என்று தான் மக்களிடம் அவங்க உறுதி கொடுத்திருக்கிறார்கள். மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க அதை கொண்டு போக வேண்டும். அதற்கு வழிகாட்டுவதற்கு எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால் நமக்கு டைம் தான் வேணும், நேரம் கொடுக்கு. பாதி தமிழகம் கிராமத்தில் இருக்குது. விவசாயத்தை நம்பி தான் கிட்டத்தட்ட 5 கோடி பேர் இருக்கிறார்கள். அப்போ 5 கோடி பேரை நீங்கள் முன்னேற்றினா தான் தமிழ்நாடு முன்னேறும். பட்ஜெட்டில் பண்ணலனாலும் பரவாயில்ல, அடுத்த மாதமே முதலமைச்சர் நினைச்சா அனௌன்ஸ் பண்ணலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். கனடா தமிழருக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுயசக்தி விருதுகள் ஹோம் பண்ணர் 2026ல நம்மளுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கேங்க. நம்முடைய சக்தி மசாலா சுயசக்தி விருதுகள் ஹோம்பிரனர் அவார்ட்ஸை பல முறை நான் தொகுத்து வழங்கியிருக்கேன். இந்த முறை இந்த விருதை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த விருதை வென்றிருக்கக்கூடிய விருதாளர்கள் வாழ்க்கையில் சுயமாக சிந்தித்து செயல்பட்டு சாதித்த சாதனையாளர்கள், ரெக்க இல்லாத தேவதைகள், அந்த சிறகடிக்கும் சிங்க பெண்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஓகே, இந்த ஃபீல் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு தொகுப்பாலாம் இந்த விருதுக்கு வந்திருக்கீங்க. இப்போ ஒரு அமைச்சராக வரும்போது எப்படி இருக்குது அந்த? இல்லை, அப்படியே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு. நேரம் மட்டும் போத மாட்டேங்குது. நிறைய வேலையை நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம். பேசி கொண்டு இருப்பதையெல்லாம் தாண்டி செயலில் காட்டக்கூடிய ஒரு பொண்ணான வாய்ப்பு வந்திருக்கு. முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே நிறைய விமர்சனம் இருக்குது. இப்போ செயல் வரும்பொழுது இன்னும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், அந்த விமர்சனம் சொல்கிறாங்களா அரவணைத்து அவர்களுக்கும் சேர்த்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்புணர்ச்சி. மற்றபடி இது அதிகாரம்னு நான் சொல்ல மாட்டேன். பெயர்லாம் அதே தான். மாறுமா? மாறாதுல்ல. அதே மாதிரி தான் தன்மையும் மாறாதுங்க. குணம் தான் நிரந்தரம். ஓகே, அமைச்சரானக்கு அப்புறமே எந்த நேர்காலமும் நீங்கள் கொடுக்கவே இல்லை. ப்ரெஸ் மீட் மட்டும் தான் சந்திச்சுட்டே இருந்தீங்க. இந்த 10 நிமிஷம் நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு 5 நிமிஷம் 4 நிகழ்வு இருக்கு. அதனால என்னன்னா, நான் தினந்தோறும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன். பேட்டி கொடுக்கலன்னு இல்லை. எங்கள் வீட்லேயே சொல்லாங்க, ஏங்க நியூஸை போட்டாலே நீங்கள் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்றாங்க. அதனால செல்லும் இடமெல்லாம் செய்தியாளர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய துறை அவர்கள் தனிப்பட்ட நேர்காணல், தனிப்பட்ட ஒரு பேட்டிங்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் நாம தருவோம். வாங்க நம்ம அலுவலகத்தில் சந்திப்போம். ஒரு கேள்வி முடியவா? அது பெண்களுக்காக இப்போ ஆட்சி நிறைய பண்ணிட்டு இருக்கு. சிங்கப்பூர் எப்படியா இருக்கட்டும், பெண்களுக்கு முக்கியத்துவம், பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய கொடுக்கணும். இந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்குது. பெண்களுக்கு மோட்டிவேஷன், அதாவது குடும்ப பெண்கள் வெளியே வர மாட்டேங்காங்க, குடும்ப பெண்கள் தொழில்துறை ஆரம்பிக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற சில கட்டாய சூழ்நிலைக்கு சொசைட்டி அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நீ சொல்கிற அட்வைஸ் என்ன? அதாவது ஒரு வயது முதிர்வின் காரணமாக ஒரு டெத் பெட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடங்களில் இருந்த சில பேர்கிட்ட போய் பேட்டி எடுத்து அது ஒரு ஆவணமாக தொகுத்தாங்க. நீங்கள் வாழ்க்கையில் பண்ண தவறுன்னு என்ன நினைக்கிறேன்னு கேட்டப்ப ஒரு 100 பேரை பேட்டி எடுத்தப்ப அதில் பெரும்பான்மையானவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் கடைசி வரைக்கும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டே வாழ்ந்துட்டேன். நான் சைக்கிள் ஓட்டாமல் விட்டுட்டேன், நான் கார் கற்றுக்காமல் விட்டேன், ஸ்விம்மிங் போகாமல் விட்டுட்டேன், நான் வெளில போய் நான் மட்டும் தனியாக ஊர் சுற்றி பார்க்க விட்டுட்டேன், அங்கே போகணும்னு நினச்சேன், இங்கே போகணும்னு நினச்சேன், இதை பண்ணணும்னு நினச்சேன், அதை பண்ணணும்னு நினச்சேன். பண்ணணும்னு நினச்சதை பண்ணிடணும். அடுத்தவர்களுக்காக வாழ்கிறதில்ல வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. பிடித்ததை நினைத்ததை தொட முடியாது என ஊர் சொல்வதை தொட முடியும், முடியாதது என்பதே கிடையாது. அதுதான் ஒரே லெசன். நான் என் லைஃப்பில் அதை தான் பிலீவ் பண்ணேன். எங்கேயோ கடந்த என்ன இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, எனக்கு ஒரு நல்ல ஒரு லீடர் கிடைச்சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்.
அவர் ஆட்காட்டி வரல பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஏறி நான் வந்துட்டேன். அதே மாதிரி அந்த அளவுக்கு தகுதியும் குணமும் மாறாத குணமும் எப்போதுமே வளரக்கூடிய அந்த ஒரு தகுதியும் எதையாவது கற்றுக்கொள்ளும் மனமும் இருந்துட்டால் போதும். ஒரு நல்ல திசை காட்டி வழிகாட்டி நமக்கு அமைஞ்சிட்டா போதும். கண்டிப்பாக லைஃப்பில் வி கேன் ஷைன். கடைசி இந்த கேள்வி முடிக்கிறேன். இப்படி தான் போன கேள்விக்கும் இல்லை இதோட முடிச்சிடாரு. கடந்த வாரம் வியாழக்கிழமை சட்டசபையை பார்த்தோம். அதாவது ராஜாவை தொடரணும்னா எங்களை தாண்டி தொடுங்க. அதுக்கப்புறம் மந்திரி படை சிப்பாய் வந்து இன்னும் ஆதவ் சார், புஷியானந்த் சார் வந்து அதுக்கப்புறம் வந்து நிர்மல்குமார் சார் இந்த மாதிரி எல்லாருமே மாறி மாறி நினச்சிங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது உங்களுக்கு மீறி தான் தொடரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமாங்க எப்படி? இல்லை அது நீங்கள் ஒரு அன்பு மிகுதியில் அப்படி சொல்கிறீங்க. உண்மைதான், என்னை தாண்டி தான் என் தலைவன் பக்கத்துலேயே போக முடியும். ஆனால் அது கூட ஒரு அப்படி சொல்லும்போது கூட நாம் ஏதோ அப்பர் ஹேண்டில் இருக்கிற மாதிரியும் ஒரு சின்ன செல்ல திமிர் கூட வந்துடுதுல்ல, அது கூட எங்கள் தலைவருக்கு பிடிக்காது. நல்ல கேள்வியை, நாகரிகமான கேள்வியை கைத்தட்டி ரசிக்கக்கூடிய பக்குவத்தை என் தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதே சமயம் அபாண்டமாக சொல்கிறத, அவதூற சொல்கிறத, உண்மைக்கு புறம்பானதாக சொல்கிறத தென்னந்தர் அந்த இடத்துல திருப்பி பேசக்கூடிய ஒரு உரிமையும் கொடுத்துருக்கிறார். யாருக்கு கிடைக்க இந்த ஒரு பாக்கியம்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முன்களத்தில் நின்று அதையெல்லாம் பேசுவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பை காலம் நம்ம கையில் கொடுத்துருக்கு. இது பொறுப்புணர்ச்சி தான். எங்கள் அண்ணா ஆனந்த் அண்ணன் வந்து நீங்கள் அது ஒரு தம்பி நகைச்சுவையாக போட்டிருந்தார். மெஸ்ஸியோடு மோது புஷியோடு மோதாதே அப்படின்னு போட்டிருந்தான். அது வந்து அந்த அளவுக்கு ஒரு அன்பு. ஒரு இடத்துல வந்து ஆதவ் சகோதரர் பேசுகிறாரு, அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் பேசுகிறாரு, ஐயா அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்கிறாரு, இங்கே அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிறாரு, இங்கே வெங்கட்ரமணன் சார் இருக்கிறாரு, எல்லாரும் அந்த இந்த பக்கம் தம்பி ரமேஷ் இருக்கிறாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாரு, எல்லாருமே கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வதற்கான உழைப்பை செலுத்தி கொண்டே இருப்பதால் என்னை கேள்வி கேட்கிற போதும் அதை உடனே பதில் சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனால் இதை பெருமிதம் கொள்கிறோம் அப்படின்னா, ஆமாம் இது பெருமை தான். ஆனால் அதை விட முக்கியம் இது பெருமைங்கிறத தாண்டி இது கடமை. அதனால் இப்போ கடமை அழைக்குது. ஒரு நாள் சந்திப்போம் வாங்க. கனடா தமிழர்களுக்கு வணக்கம். சுயசக்தி விருதுகள் ஹோம் பர்னர் 2026 வந்து நம்ம கூட யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க மேம், உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக அதிகமாகிட்டாங்க. எல்லாருமே வந்து அதாவது சட்டமன்றத்தில் அவங்க பேசணும் நறுக்குன்னு பேசுகிறாங்க, கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்னு மாதிரி நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதையும் மீறி இவங்க பேசினா ஜெயலலிதா வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் நிறைய பார்க்க முடியுது. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த இது? முதலில் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அது ஒரு பெரிய கொடுப்பனை தான். மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வதும் நம்ம பேசுகிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது அது மிகப்பெரிய கொடுப்பனை. அது கடவுளுடைய வரம் தான் நான் சொல்லுவேன். அதே சமயம் நம்ம மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து எப்படி எங்களை மாதிரி எல்லா பெண்களுக்குமே அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்களுடைய ஆளுமை தன்மை, அவங்க திறமை, அவங்களுடைய தைரியம் எல்லாம் எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். அவங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாங்க. பட் சட்டமன்றத்தை இப்போ எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ நிறைய பேர் கருத்துக்கள் வந்து அந்த கட்சியை வந்து எதுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ் இருந்துச்சு. தவிர நீங்கள் விஷயம் டக்குன்னு சொன்னீங்க, அதாவது இப்போ மேகதாது அணை வேணுமா வேண்டாமா அதுதான் இங்கே பிரச்சனை அப்படிங்கிறத சொன்னீங்க. அது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் எடுத்து வைக்கிறீங்கிறப்போ இதுதான் ஒரு ஹெல்த்தியான பாலிட்டிக்ஸை நாங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க? நான் ஆரம்பத்திலேருந்தே என்னுடைய தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும், என்னுடைய நிறைய கூட்டங்கள்லாம் நான் கலந்து கொண்டு பசுமை தாயகம் மூலமாக கூட்டங்கள் கலந்து கொள்வோம். தேர்தல் பிரச்சார பயணம் இதில் யாரையுமே நான் வந்து குற்றம் சொல்லி திட்டி அப்படிலாம் செய்ததே இல்லை. பாசிட்டிவாக தான் பண்ணணும், பாசிட்டிவ் அப்ரோச் தான் இருக்கணும். அப்படின்றதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம், இனிமேல் நம்ம நாட்டுக்கு என்ன தேவை, நம்ம பெண்களுக்கு என்ன வேணும், இல்லை அவர்களுடைய பாதுகாப்புக்கு என்ன வேணும், நம் குழந்தைகளுடைய வருங்காலத்துக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயத்தை தான் நான் எப்பயுமே என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் செய்து கொண்டு வருகிறேன். அதுதான் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே தான் சட்டமன்றத்துலேயும் நான் வந்து அதே தான் பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு நினைக்கிறேன். யாரையுமே இது முன்னாடி அப்படியாச்சு, இது ஏன் பின்னாடி அப்படியாச்சுலாம் சொல்கிறது கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ இப்போ அதை மட்டும்தான் நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னு. சூப்பர். ஒரு பெண்ணாக வந்து ஒரு மருத்துவராக, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து அவ்வளோ சாதனை செஞ்சுட்டு இருக்கீங்க. இருக்கப்போ பெண்களுக்கு நீங்கள் சொல்கிற முக்கியமான அட்வைஸ் என்ன? ஏன்னா இப்பயும் வந்து நிறைய பெண்கள் வந்து வெளியே போகிறதுக்கோ இல்லை சொசைட்டிக்கு பயந்து நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்கிறப்போ அவங்களுக்கு நீங்கள் சாதிச்சிட்டீங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ் என்ன? இல்லை, மகளிருக்கு வந்து அட்வைஸ் அப்படின்னா தைரியமாக இருக்கணும், துணிச்சலாக இருக்கணுங்கிறது எப்பயுமே நம்ம சொல்லி தான் வளர்த்துருக்குறோம். விழிப்புணர்வாக இருக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து நாலேஜ் இஸ் பவர். விழிப்புணர்வு நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இது சரியா தப்பா, இல்லை நம்ம ஒரு பேப்பரில் படிக்கிறோம் அது உண்மையா பொய்யா, இல்லை நம்ம சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்கள் ஏதாவது வருதுன்னா அது வந்து கரெக்டாக இல்லை தவறான செய்தியான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம் ஒன்று. அதே சமயம் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு வரும்பொழுது அதை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஒரு விஷயம். வாய்ப்பை வந்து வரதே ரொம்ப கஷ்டம்.
அப்போ அந்த வாய்ப்பு வரும்போது நம்ம கடின உழைப்பையும் உண்மையும் அதில் கொடுத்தாலே அது நல்லாயிருக்கும். அதுதான் பெண்களுக்கு என்ன அட்வைஸ், அவங்க எல்லாமே வீடு நிர்வாகம் செய்கிறதுலேருந்து படிக்கிறதுலேருந்து எல்லாவற்றிலையும் நீங்கள் கல்லூரி படிப்பு பள்ளிக்கூட படிப்பு பாருங்கள், பெண்கள் தான் அதில் முன்னிலையில் இருப்பாங்க. அது வீடு நிர்வாகம் பண்ணுறதுலையும் பெண்களால் மல்டி டாஸ்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் எதுனாலுமே பெண்கள் முன்னிலையில் இருப்பாங்க. என்ன வெளியில் வந்து செய்யும்பொழுது அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. வாய்ப்பு கிடைச்சாலும் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நிறைய பெண்களால் வர முடியறதில்லை. குடும்பம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னா கண்டிப்பாக வருவாங்க. அதனால் அது பெண்கள் முன்னேற்றம்னா அது மொத்த குடும்பமும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த ஒரு பெண் முன்னேறினா அந்த மொத்த குடும்பமும் முன்னேறியதாகுதா. இந்த தருணத்தை வந்து ரெண்டு அரசியல் கேள்வி வந்து கேட்டு நினைக்கிறேன் மேம். இப்போ மேகதாது அணை வந்து அவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது, அதாவது விஜய் சார் அவர்கள் வந்து, அதாவது சிஎம் ஜோசப் விஜய் சார் அவர்கள் வந்து எம்பிக்கள் கூட்டம் வந்து நடத்தினார். அதுவும் பாதி எம்பிக்கள் வந்து புறக்கணிச்சாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை மேகதாட்டு அணைக்காக இதுவரைக்கும் எந்த அனைத்து கட்சி கூட்டமோ எம்பிக்கள் கூட்டமோ நடத்தப்படவில்லை, இன்னும் நடத்தப்படலை. அப்படிப்பட்ட ஒரு சஜஷனை தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் எல்லா கட்சியினரும் நாங்கள் சட்டமன்றத்தில் எடுத்துக்கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறோம். மேகதாட்டு அணை பிரச்சனை பற்றி விவாதிக்கவும் ஒத்த கருத்துடன் நம்மளாம் டெல்லிக்கு போக வேண்டும் என்ற கருத்தை தான் சட்டமன்றத்தில் எல்லாரும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனைக்காக கூட்டம் வந்து இன்னும் தமிழக அரசு இன்னும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டவில்லை. நேற்று நீங்கள் சொல்கிற அந்த கூட்டம் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது, அனைத்து எம்பிக்கள் கூட்டம். அந்த கூட்டம் வந்து தொகுதி மறுவரை. அந்த தொகுதி மறுவரைனா நம்ம எத்தனை எம்பிகள் இருக்கிறோம், எவ்வளோ எம்பிகள் வரணும் அப்படின்ற அந்த தொகுதி மறுவரை பற்றிய ஒரு கூட்டம் தான். அதுதான் நடந்தது. அனைத்து கட்சி கூட்டம் இல்லை, அனைத்து எம்பிக்கள் கூட்டம் தான். நிறைய கட்சிகளுக்கு எம்பிகள் கிடையாது, லோக்சபாவில் கிடையாது, சில எம்பிகளுக்கு ராஜ்யசபாவில் கிடையாது. நிறைய தமிழ்நாடை பொறுத்தவரை பல கட்சிகளுடைய எம்பிகள் லோக்சபாவில் கிடையாது. அதனால் அனைத்து கட்சி கூட்டம் அல்ல, அது வெறும் எம்பிக்கள், அனைத்து எம்பிக்கள் கூட்டம் தான். இது நியூஸ் வந்து நிறைய இடத்துல வெளியே தெரியலனா கூட நீங்கள் தர்மபுரியில் அவ்வளோ கிராமத்துக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இது எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோ கிராமத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது முதல்ல உங்களுக்கு ஆசையா? இல்லை, கிராமம் தானே எல்லாருக்குமே பேஸ். நம்ம எங்கேருந்து சென்னையில் வந்து இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தாரெலாம் கிராமத்தில் தான் இருப்பாங்க. அதனால் கிராமம் என்பது நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கிராமங்களில் தான் இருக்கிறோம், அதுவும் விவசாயத்தில் தான் இருக்கிறோம். தருமபுரியில் நான் வந்து கிட்டத்தட்ட 10-12 வருடங்களாகவே தொடர்ந்து அங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு அங்கே நிகழக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கு கல்யாணம், அப்புறம் வந்து கட்சி நிகழ்வுகள், பசுமை தாயகம் நிகழ்ச்சிகள், சுற்றுச்சூழல் நிகழ்ச்சிகள், போராட்டங்கள், மது ஒழிப்பு போராட்டங்கள், போதை ஒழிப்பு போராட்டங்கள் எல்லாத்துக்கும் போயிருக்கேன். தருமபுரிக்கு அடிக்கடி போவேன். எலெக்ஷன் போது எல்லா கிராமத்துக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து எல்லா கிராமத்துக்கும் நான் காலையில் 6-7க்கெல்லாம் கிளம்பிட்டேன்னா ஒரு கிராமத்துக்கும் போய் எல்லா மக்களையும் பார்த்து சந்தித்து பேசிட்டு என்ன செய்யணும் என்ன வேணும் எல்லாம் கேட்போம். அதுதான் நம்மளுடைய இது. நம்மளுடைய வேர்களே கிராமங்களில் தானே இருக்கிறது. அப்போ அதை எப்படி மறக்க முடியும்? ஓகே. ஆனால் இப்போ சட்டசபையை வந்து எல்லா இளைஞர்களும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம சார் சொன்ன மாதிரி தான் பிக் பாஸ் பார்க்குற மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து சட்டசபை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் ரெண்டு கேள்வி இருக்கணும். ஊழலற்ற ஆட்சி இருக்குமா? கண்டிப்பாக வருமா? சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியை என்ன மாற்றணும் மாற்றக்கூடாது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் என்று தான் வந்து மக்களிடம் வந்து அவங்க உறுதி கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள். பட்ஜெட் வெளியிட்டிருக்கிறாங்க, 60 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. இன்னும் நம்ம பார்க்கணும். இன்னும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 2 வருஷம் டைம் கேட்டிருக்கிறாரு. 2 வருஷம் கொடுங்க, 2 வருஷத்தில் தான் நம்மளால் ஏதாவது நிர்வாக சீர்கேடுகளை களைந்து நல்ல விஷயங்கள் நாம் செய்ய முடியும், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கும் வந்து நம்ம டைம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. பட்ஜெட்டே முதல்ல திருத்திய பட்ஜெட் இப்போ தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு மேல் தான் ஆட்சி வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அதை கொண்டு போக வேண்டும். அதற்கு வழிகாட்டுவதற்கு எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால் நமக்கு டைம் தான் வேணும், நேரம் கொடுக்க. எது மாற்றணும் மாற்றக்கூடாது? எதுங்க? இந்த 60 நாட்களில் வந்து இதை மாற்றிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகும். இல்லை, அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட்ஜெட்டில் வந்து நிறைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. விவசாயத்துக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா நம்ம கிராமத்தில் தான் நிறைய பேர் இருக்கும், கிராமத்தில் தான் விவசாயம் இருக்குது.
பாதி தமிழகம் கிராமத்தில் இருக்குது. விவசாயத்தை நம்பி தான் கிட்டத்தட்ட 5 கோடி பேர் இருக்கிறார்கள். அப்போ 5 கோடி பேரை நீங்கள் முன்னேற்றினா தான் தமிழ்நாடு முன்னேறும். அப்போ விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டுட்டு விவசாய பட்ஜெட் 14,000 கோடி ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் கம்மியான, அது ரொம்ப குறைவான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். விவசாயத்துக்கு கூட்டுறவு கடன்கள் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய கோரிக்கை. அது எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது செய்யலை, பரவாயில்ல. அது இன்னும் கூட அடுத்த மாதம் கூட மனசு மாற்றிட்டு செய்யலாம்ல, வேற ஒன்றும் இல்லை. அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். விவசாய கடன்களை, கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்குறோம். பட்ஜெட்டில் பண்ணலனாலும் பரவாயில்ல, அடுத்த மாதமே முதலமைச்சர் நினச்சா அனௌன்ஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வைக்கிறோம் அப்படின்றப்போ இன்னும் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன சொல்லலாம், எதிர்க்கட்சி ஏன் எதுக்குன்னு பேசுகிறாங்க, ஏன் தேவையில்லாத குற்றச்சாட்டு, ஏன் தேவையில்லாத வார்த்தையில் விடுறாங்க அப்படின்றப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் லைவாக பார்க்குறீங்கன்றப்போ உங்களுக்கு எங்கேயாவது மோசடி ஏற்பட்டிருக்கா? இதெல்லாம் பேச வேண்டாமே, நீங்கள் நல்ல கருத்தை வைங்களேன், இந்த மாதிரி உங்கள் மோசடி ஏற்பட்டிருக்கா? எது ஏற்பட்டுதா ஏற்படலையான்றது என் மனசுக்கு தான் தெரியும். ஆனால் அதை ஏற்பட்டிருக்கா? வெளியில காமிக்காம இருக்கிறோம், அவ்வளோதான். பட் ஏற்பட்டிருக்கா உங்களுக்கு? இல்லை, சில சமயம் நம்ம ஐயோ நேரம், நம்ம இதை மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டிய மன்றம் சட்டமன்றம். அதில் தேவையில்லாத அனாவசியமான சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் ஐயோ டைம் போதே, இந்த சமயம் இன்னும் வேறு சில கருத்துக்களை பேசியிருக்கலாமேன்னு தோணும். ஓகே மேம், அண்ட் தேங்க்யூ வெரி மச். அது இப்பயும் சமூக வலைதளங்களில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களில் பேசுகிற ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. அது நீங்களும் வாழணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கலாட்டா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போது சுயசக்தி விருதுகள் ஹோம் பண்ண 2026 நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் மரிய வில்சன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது ஆமாம், நீங்கள் போட்ட பட்ஜெட் தான் போன வாரம் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அப்படிங்கிறப்போ சட்டமன்றத்தில் அவ்வளோ ஏற்படும் தாண்டி நீங்கள் இப்போ சொன்ன கருத்துக்கள் அவ்வளோ இப்போயும் சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு சாமானியனா ஓகே, இப்போ ஒரு அமைச்சருங்கிறப்ப எவ்வளோ பொறுப்பாக இருக்குது? ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக்சுவலாக நம்ம இப்போது தாக்கல் பண்ணது ரிவைஸ் பட்ஜெட் தான். வரப்போகிற நாட்கள் தான் நம்மளுக்கு சேலஞ்சிங்கே இருக்குது. நெக்ஸ்ட் 6-7 மந்த்ஸ் அந்த பட்ஜெட். அப்போது ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சொன்ன மாதிரி தான், எவ்ரிடே இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சொல்லலை செயல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 7 months 8 months கம்ப்ளீட் மினிஸ்ட்ரி ஹேவ் டு ஒர்க் டுகெதர். ஏன்னா பீப்புள் ஆர் வெயிட்டிங், என்ன ஃபால்ட் கண்டுபிடிக்கலான்னு. சும்மா இருக்க பார்த்து சும்மா ஃபால்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற இது. அதனால் நம்ம இப்போது தாக்கல் பண்ண பிறகு தான் நம்மளோட ஒர்க்கே இனிமேட்டு தான் இருக்குது. எஃபெக்டிவாக நம்ம டெலிவரி பண்ணிட்டோம்னா வரப்போகிற 2027 மார்ச் மாதம் பட்ஜெட் இன்னும் நல்லா சூப்பராக பண்ணலாம். ஓகே. மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் அவர்கள் சொல்லியிருந்தாரு, பதவி இருக்கும்போது கஜானா காலியாக இருக்குது, எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் 3 மாதத்தில் இதுக்கெல்லாம் பட்ஜெட் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இதுக்கு இவ்வளோ பட்ஜெட்டு, எதுக்கு ஏன் இவ்வளோ இதுக்கு இவ்வளோ பட்ஜெட்டு, விவசாயிகளுக்கு ஏன் தள்ளுபடி பண்ணல, ஏன் அது பண்ணல இது பண்ணல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அப்போ என்ன சொல்லணும்னு நினச்சிங்க? இல்லை, அதுதான் உங்கள் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் டே 1 ஆஃப் ஓத்தில் சொல்லிட்டாங்களே ஒயிட் பேப்பர் நாங்கள் தாக்கல் பண்ணணும்னு. அதுக்கப்புறமா தான் ஒரு 45 days நாங்கள் ஒயிட் பேப்பர் தாக்கல் பண்ணோம். ஒயிட் பேப்பர் நம்ம சப்மிட் பண்ண பார்த்து தான் மக்கள்கிட்ட எல்லாருக்கும் தெரிய வந்தது, நம்மளுக்கு 13 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஒரு ஹெட் மேலேயும் 1,28,000 கோடி 1,28,000 ரூபாய் கடன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அன்றைக்கி தான் தெரிய வந்தது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பட்ஜெட் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மீன்வைல் த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு துறை ரீதியாக நிறையா ரிவ்யூ வச்சுருந்தாங்க. ரிவ்யூ வைக்க பார்த்தா எங்களுக்கு எங்கெங்கே லீக்கேஜ் இருக்குதுன்னு தெரிய ஆரம்பிச்சிது. அந்த லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபேன்டாஸ்டிக்காக ஐடியாஸ் கொடுத்தாங்க ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். அதை பேஸ் பண்ணி மினிஸ்டர்ஸ் டே இன் டே அவுட் ஒர்க் அவுட் பண்ணாங்க. அதில் தான் எங்களுக்கு இப்போ 15,000 கோடி எங்களுக்கு 60 days கொண்டு வந்துட்டாங்களே ட்ரெஷரியில். இது மாதிரி நம்ம தொடர்ச்சியாக பண்ணோம்னா, நிறைய ரெஃபார்மேஷனை கொண்டு வந்தோம்னா, லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணோம்னா வெரி ஈஸிலி வி கேன் பிரிங் அவுட். அது 100% கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். 2 yearsல பாருங்கள் கம்ப்ளீட் சேஞ்ச் இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அது வெளியே இருக்கிறவங்க 1000 சொல்லலாம், இவங்க பண்ண முடியாது, இப்போ கடன் வாங்கி தான் ஆகணும். அது இல்லை, கடன் வாங்குகிற அளவு எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு ரெவென்யூவையும் உங்களுக்கு கூட்டணும். நீங்கள் ரெவென்யூ கூட்டாமல் நான் கடன் மட்டும் தான் வாங்குவேன், நான் ரெவென்யூ கூப்பிட்டே மாட்டேன், அப்படியே தான் இருக்கும், லீக்கேஜ் விட்டுக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் தட்ஸ் நோ பாயிண்ட்டு. அது அவங்க பழைய கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க. தலைவர் தமிழ்நாட்டு வீட்டே பார்க்குற ஆள். அதனால் அது கண்டிப்பாக மாற்றம். இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அங்கே சொல்லியிருந்தாரு, என்ன புது வார்த்தை லீக்கேஜ் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்போ என்ன தோணுச்சு? அப்போது லீக்கேஜ் நான் சொல்லியிருப்பேன், அவருக்கு தெரியாமல் இப்போ நடக்காது இல்லையா. அவர் தெரியாமல் பேசிட்டார். ஹானரபிள் எம்எல்ஏ ஃபார்மர் மினிஸ்டர் ரகுபதி சார் தெரியாமல் பேசிட்டார்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு தான் சொல்லியிருப்பார். இருந்தாலும் அவருக்கு நான் சொல்கிறது அவங்களோட மினிஸ்டர்லே ஃபார்மர் மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஆஃப்டர் ஒரு 1 year 2022 நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், அவர் அப்பயே ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டார்.
எவ்வளோ லட்சம் கோடி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபேமஸ் பிடிஆர் டேப்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான் லீக்கேஜ். அது கூட தெரியாமல் சார் வந்து சட்டமன்றத்தில் அவரே கேட்டுட்டார் ஓப்பன் பண்ணி. ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டில் நிதி அமைச்சர் சொல்லி பொறுப்பு ஏற்றுட்டீங்கிறப்போ உங்களுக்கு எப்படி 1 மந்த் வந்து ரிசர்ச்சுக்குனே ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து மிஸ் இருக்குது, இதெல்லாம் மிஸ் இருக்குன்றப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஓ இவ்வளோ வர வேண்டியிருக்கா அப்படின்னு மாதிரி உங்களுக்கு இந்த சிவாஜி படம் ரஜினி மாதிரி தான் இருந்து இவ்வளோ பணம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ஷாக் ஆச்சு, துறையெல்லாம் ஷாக் ஆச்சு உங்களுக்கு? நிறைய இருக்குது. அதாவது நான் டே பிஃபோர் எஸ்டர்டே நான் சட்டமன்றத்தில் சொல்லியிருப்பேன். ஒரு 3 துறைகளில் நாங்கள் வந்து ரிப்போர்ட் எடுக்க சொன்னார் தலைவர். எடுத்துட்டோம். ஆடிட்டிங் முடிஞ்சிடுச்சு. அது சப்மிட் பண்ண போகிறாரு. சப்மிட் பண்ணிட்டேன், தலைவர்கிட்டே சப்மிட் பண்ணியாச்சு. தலைவர் தான் டிக்ளேர் பண்ண போகிறாரு. அது எப்போன்னு தெரியாது, வரப்போகிற சட்டமன்ற நாட்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள், உங்களுக்கு ஷாக் ஆகிடுவீங்க நீங்கள். ஏன்னா இவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸா, இவ்வளோ எரர்ஸா எல்லாம் பார்ப்பீங்க அன்றைக்கி. அதுக்கிட்ட ஹியூஜ் அமௌண்ட். அப்படி எத்தனை கோடிகள் இருக்கும்? நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் நாள் இங்கே நம்ம சொல்கிறது நல்லாவே இருக்காது. நான் சிஎம் ஹாஸ் டு டிக்ளேர். ஓகே சார், இப்போது அந்த 5 வருஷம் இருக்குல்ல, போன 5 வருஷம்ங்கிறது அந்த அமௌண்ட் இப்போது இந்த காலகட்டத்தில் இருந்துச்சா இவ்வளோ கடன் குறைஞ்சிருக்கும், கரெக்டாக இது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த காலத்தில் இவ்வளோ கடன் குறைஞ்சிருக்குன்னா? அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. அந்த அமௌண்ட் இருந்தால் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கலாம், ஒரு 100 ஸ்கூல்ஸ் கொண்டு வந்திருக்கலாம் எக்ஸ்ட்ரா. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கலாம். வெல்ஃபேர் ஸ்கீம் நிறைய கொண்டு வந்திருக்கலாம். லேப்டாப் பசங்களுக்கு லாஸ்ட் இயர் கொடுத்தாங்களா, அது முன்னாடியே கொடுத்துருக்கலாம். இதுக்கு மாதிரி சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது, ஈஸி எக்ஸாம்பிள் இதுதான். ஆக்சுவலாக வந்து நான் ராஜமோகன் சார்ட்டையும் வந்து கேட்டிருந்தேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம விஜய் சார் அவர்கள், சிஎம் ஜோசப் விஜய் சார் அவர்கள் வந்து பேசும்போது அவர் பேசுறதுக்கு முன்னாடியே அவர் யாராவது எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு சிப்பாய்கள், மந்திரிப்படை, யானைப்படை எல்லாருமே டக்குன்னு எஞ்சி வந்து பேச வந்துருப்போம். அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்க. உங்களை தாண்டி தான் அண்ணனை தொடணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் இருக்கா? இல்லை, அது ஈஸி கிடையாது ரீச் அவுட் பண்ணுறதுக்கு. நாங்கள் எதுக்கு இருக்கிறோம், எங்களோட டியூட்டி அது. எங்கள் தமிழ்நாட்டோட சொத்துங்க அவர். அனதர் 15 to 20 years மேலே இங்கே நடக்க போகுதுங்க நான் தலைவரோட ஆச்சு. அவங்க ஜஸ்ட் லைக் தட் அவரை ரீச் அவுட் பண்ணிட முடியுங்களா? அதனால தான் அவங்க வெளியே எழுந்துச்சி நடந்து போகிறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன பிறகு அவர் வேணால் வெளியே பேசியிருக்கலாம். ஒரு எம்எல்ஏ வெளியே பேசிட்டு அதுக்கு வேண்டிய சட்ட ரீதியாக சந்திச்சுட்டு இருக்கலாம். வாய் பேச்சோடு நிறுத்திக்க வேண்டியது தான். உள்ளெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். அது வி ஆர் இஸ் ஷீல்டு. நாங்கள் தான் அவரோட ஃப்ரண்ட் ஆர்மி. கிட்டலாம் வர வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாடு சொத்துங்க அவர், தமிழ்நாட்டின் பிள்ளை அவர். எப்படி நீங்கள் ஏங்க ஒரு 60 வருஷம் சேஞ்சை கொண்டு வந்திருக்காருங்க. இஸ் அ பிளஸ்டு சைல்டுங்க. முதல்ல அவர் மாதிரி ஒரு குட் ஹியூமன் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு சாஃப்டாகவும் இருப்பார், எப்போ போகணுன்னு தெரியும் அவருக்கு, ஹை லெவலில் போகணுன்னு தெரியாது. அதெல்லாம் கிட்டே வரவே விட மாட்டோம் நாங்கள். நீங்கள் அவ்வளோ பெரிய பிரச்சாரத்திலே பார்த்துருப்பீங்க எப்படி நாங்கள் சேவ் பண்ணி கூப்பிட்டு வந்தோன்னா எவ்வளோ பிரச்சனைங்க நடுவில். இப்போ சீஃப் மினிஸ்டருங்க அவர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அவர் எப்படிங்க நாங்கள் ஈஸியாக நாங்கள் கிட்ட வர விடுவோம்ல. சூப்பர். ஆனால் இப்போ முதலமைச்சர் சார் மேலே இருக்கிறது பாசமாக விசுவாசமா உங்களுக்கு? எனக்கு அவர் மேலே நான் ரொம்ப ரசித்து பார்த்தது அவர் மனிதநேயம். சச் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் ஹியூமன் பீங். யார் இல்லை, நான் இல்லை, யார் இல்லை, காமன் மேன் உட்பட நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னாருக்குதான் கிடையாது. அதுதான் எங்களோட மோட்டோவே இருக்குது. பிறப்பால் அனைவரும் சமம், அவ்வளோதான் எங்கள் தலைவருக்கு. அந்த டேக்கில் தான் நாங்களும் இருக்கணும். அப்படி அவர் எங்களை வழி நடத்திட்டு இருக்காரு. அண்ட் ஊழலற்ற ஆட்சியை வந்து உருவாக்கவே முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, எப்போ லஞ்சத்தை ஒழிப்பாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் அவங்களுடைய பதில் என்ன சார்? நீங்கள் அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு கரப்ஷன்ற வார்த்தையே தெரியாது சார். இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. எந்த துறையிலையும் நீங்கள் இந்தியன் படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஐயோ இந்தியன் தாத்தா வந்து கரப்ஷன் கேட்குறான்னு கொலை பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுவாங்க இல்லையா? இல்லை அதிகாரிகள்லாம் ஐயோ லஞ்சமாம்னு சொல்லிட்டு ஓடுவாங்க இல்லையா? இன்றைக்கி அதான் நடந்துகிட்ருக்குது. யாருமே எந்த ஒரு பணமும் எதிர்பார்க்காம வேலை நடக்க ஆரம்பிச்சிச்சு. சிஎம்டிஏ ஒரு பில்டிங் நீங்களே கட்டுறீங்க, ஒரு மண்ணும் கல்லும் உங்கள் வீட்டு வாசலில் கொட்டினா உடனே ஒரு கார்பரேஷன் அதிகாரியோ இல்லை வந்து அங்கே லோக்கலில் இருக்கிற எலெக்டட் பர்சனோ வந்து நிற்பாங்க, இபி வந்து நிற்பாங்க, காசு கேட்பாங்க. இப்போ அந்த வேலையே நடக்காது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் மக்களுக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டெவலப்மெண்ட் நோக்கி போவாங்க. ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், காலேஜ் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஒரு கடை இருக்கட்டும், ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் போடுறவங்களா இருக்கட்டும், ஒரு ஒரு பைக் ஸ்டாண்டு குத்தகை எடுக்கிறவங்களா இருக்கட்டும், அப்புறம் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஈஸியாக போயிடுச்சுன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட தமிழ்நாட்டில் சரி நம்மளும் ஒரு இடம் வாங்கலாம்ப்பா, ஆன்லைன்லேயே பத்திரம் பதிவு பண்ணிக்கலாம். இங்கே வந்தால் தான் பிரச்சனை. சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் முதல்ல காசு கேட்பாங்க, கூட புரோக்கர் இருப்பான். ஆன்லைன்லேயே இப்போ அது ஃபேஸ்லெஸ் பண்ணிட்டார் தலைவர். ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபேஸ்லெஸ் ஆகிடுச்சு. எல்லாமே ஃபேஸ்லெஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒரு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு இடைத்தரகரே இல்லை. அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு மக்கள் என்ன பண்ணுவாங்க, சரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம், எல்லாமே கொண்டு வருவோம்.
எல்லாமே நம்ம ரெடி டு இன்வெஸ்ட் ஃப்ரம் அப்ராட்லேருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே இருக்கிற பணம் வச்சுருக்கிற ஆட்களே வந்து அடுத்த செகண்டுக்கு இன்னொரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுவோமே அப்படின்னு வருவாங்க. அந்த கான்ஃபிடென்ட் தான் எங்கள் தலைவர் கொடுக்குறாரு. இப்போ அந்த கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிட்டாலே எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஜிஎஸ்டிபி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஜிஎஸ்டிபி இன்க்ரீஸ் ஆகப்போனால் பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆக போகுது. கடன் லெவல் குறைய போகுது. இதுதான் பேசிக் நாலேஜ். அதுதான் கரப்ஷன்ன்றோம். யாரையும் நம்ப மாட்டேங்கிறாங்க. செஞ்சு காட்டுறோம். 60 வருஷம் நடக்காத விஷயத்த கடவுள் தலைவர் மூலம் பண்ணி காட்டிட்டார் இல்லையா? இதையும் பண்ணுவோம் நாங்கள் சொல்கிறோம். எதிர்க்கட்சி அது பண்ண முடியாதுன்றாங்க. பார்ப்போம், மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. சூப்பர் சார். அது வந்து சோசியல் மீடியாவில் வந்து பொறுப்பு வரதுக்கு முன்னாடி கவனமாகணும், பொறுப்புக்கு வந்தப்போ ரொம்ப கவனமாகணும். அப்படிங்கப்போ நீங்கள் பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது அது கொடுத்த ஸ்பீச் வச்சு நிறைய பேர் வந்து உங்கள் தமிழை வந்து கிண்டல் பண்ணி நிறைய பேர் பேசினாங்க. அப்படிங்கப்போ அந்த விமர்சனத்தை எப்படி பார்த்தீங்க? அஜித் சாருக்கு என்ன சொன்னாங்க? ஒழுங்காக தமிழ் பேச தரல அப்படின்னு. அவர் என்ன செஞ்சு காட்டினாரு? ஒழுங்கு தமிழ் பேசி காமிச்சாரு. அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணி காட்டினாரு. அதுக்கு ஸ்டெப் எடுத்தாங்க இல்லையா? நான் வந்து இப்போ 30 இயர்ஸாக வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் தான் இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த மேடை பிரச்சாரன்றது எனக்கு புதுசு. அதேமாதிரி தமிழ் ரீடிங்கிறது எனக்கு புதுசு. நான் இப்போ லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து செயலை தான் பார்க்கணுமே தவிர கம்யூனிகேஷன் ஒரு டூல் தானே. ஒரு லாங்குவேஜ்ன்றது ஒரு கம்யூனிகேஷன் டூல் தானே. அதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு தமிழ் பேச தெரியல, பரவாயில்ல அப்படியே இருந்துட்டு போட்டோம். என்னோட மக்களுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆர்கே நகர் மக்களில் என் ஒர்க்கில் நான் டெடிக்கேட்டடாக இருக்கேன். இந்த கம்யூனிகேஷன் அவங்களுக்கு புரியலனா என் ஒர்க்கு அவங்களுக்கு பேசும். லாங்குவேஜ் பேசலன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. லாங்குவேஜ் இஸ் நாட் அன் இஷ்யூ ஃபார் மீ. சூப்பர் சார். அந்த ஃபைனலாக 2031 நிறைய பேர் 33,000 கோடி அளவுக்கு வந்து விஜய் சார் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி மத்திய சைடில் சொன்னாங்க. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய வரவேற்பு அண்டு நம்மளுடைய நிதி எவ்வளோவா இருக்கும், எவ்வளோ கூடி இருக்கும், எவ்வளோ லட்சக்காரன் அடைச்சிருக்கோம், உங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கும்? $1.5 trillion தான் தலைவரோட டார்கெட்டு. அதுக்கு பியாண்ட் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வி ஆர் நாட் ஷுர். பட் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் டார்கெட் வந்து $1.5 trillion. அதை கண்டிப்பாக நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம். ஆஸ் ஐ செட், கரப்ஷன்ற வார்த்தை இல்லைனாலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் சார். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு ஸ்கூலோட ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ அப்ளிகேஷன் பெண்டிங் இருக்குது ஃபார் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் சொல்கிறேன். இன்றைக்கி நாங்கள் அதை இல்லைன்னு சொல்லிட்டோம்னே நடுவில் புரோக்கரேஜ் காசு கிடையாது, பிஎஃப் ஃபண்ட் இல்லைன்னே எல்லா ஸ்கூலும் முன்னாடி வராங்க. சரி, எங்கே பில்டிங்கை அப்ரூவல் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுறோம் காசுன்றாங்க. அதுமாதிரி காலேஜ் வராங்க, பாலிடெக்னிக் வராங்க, அதுமாதிரி கட்டடம் கட்டியிருக்கிறாங்க, பில்டர்ஸ்லாம் முடியாடுறாங்க. ஓகே, எங்கள் ஒரு கசாக்கரண்டன்னு வச்சிங்களேன், ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க, ஒரு லான்ச் வச்சுருக்கலாம் பிளானில் சென்னையில். திடீர்னு இன்றைக்கி 10 லான்ச் பண்ணுவாங்க. 10 லான்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. எங்கேயும் தேவையில்ல, ஒரு 20 மாடி கட்டணம் கட்டலாம், போய் நேராக போய் எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, நேராக போய் கட்டினா உங்களுக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அது கான்ஃபிடென்ட் தானே கொடுக்குறோம். அந்த கான்ஃபிடென்ட் தான் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறாங்க. சரி, ஓகே சார். தேங்க்யூ சார். உங்கள் பிஸி ஸ்டூடியோவில் அவ்வளோ வேலை இருக்கும். எனக்காக வந்து டைம் ஒதுக்கி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் கிளாரிஃபிங் ஆல் பப்ளிக். தேங்க்ஸ். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.